கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, இதோ நாங்கள் பெண் மிஷனரிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. அவர்களிடத்திலிருந்து நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உபயோகப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து இடைப்பட கிருபை தாரும் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த சித்தேரி மலைன்னு ஒரு மலை இருக்குது. எங்கன்னா தர்மபுரி மாவட்டத்தில் ஒரு பழங்குடி மக்கள் வாழ்கின்ற ஒரு மலைப்பகுதி இருக்குது. அந்த சித்தேரி மலையில் பார்த்திங்கனாக்கா 3 பேர்கள், பெண்மணிகள். அவங்க பேர் ஈவ்லின், டாரத்தி அண்ட் இன்னொருத்தர் பெட்டி மில்ஸ். அவங்க 3 பேர் ஈவ்லின் ஸ்ப்ளெயின், டாரத்தி ஜேக்கப்சன், இன்னொருத்தர் பெட்டி மில்ஸ். இந்த 3 பெண்கள் வெளிநாட்டிலிருந்து, அப்படின்னா அமெரிக்க நாட்டிலிருந்து நம்ம இந்தியாவிற்கு, அதுவும் குறிப்பாக சித்தேரி மலைக்கு வந்திருக்காங்க. நாங்கள் போன வாரம் நான் படித்து முடித்த அந்த பைபிள் காலேஜ் மூலமாக அந்த மலைப்பகுதிக்கு போக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நான் போயிட்டு வந்தேன். அவ்வளோ அழகாக அருமையாக, அதுவும் இந்த கோடை நாட்களில் அங்கே வெப்பம் அவ்வளோவா இல்லை, நல்லா சுட்டெரிக்கிற வெயில் கிடையாது. நாங்கள் போன அந்த டைம் மழை வேறு இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த 3 பெண்களுக்கும் திருமணமாகவில்லை. அவங்க 3 பேரும் பார்த்திங்கன்னா மிகவும் அர்ப்பணிப்புடனும் திறமையுடனும் தன் வாழ்க்கையை தியாகம் செய்தார்கள். இன்றைக்கி நம்ம அவங்கள ஒருத்தரை பற்றி இப்போ பார்க்கலாம். இதில் பார்த்திங்கனாக்கா அந்த சித்தேரி மலையில் தான் BYM பிளஸ்ஸிங் யூத் மிஷனரி சென்டர் அங்கே தான் இருக்குது. அந்த மலையில் பார்த்திங்கனாக்கா பல மாநிலங்களிலிருந்து இந்த BYM சென்டருக்கு இந்த மிஷனரிகள் முகாம்கள் அமைத்து அதுக்கப்புறமா ஆன்மீக பயிற்சிகளில் பங்கேற்கிறார்கள். நம்ம இதை குறித்து இன்னொரு வாரம் பார்க்கலாம். இன்றைக்கி அந்த சித்தேரி மலையில் முக்கியமாக மிஷனரி பணி செய்த 3 பெண்மணிகளில் ஒருத்தரை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஈவ்லின் ஸ்ப்ளெயின். இங்கே பார்த்திங்கனாக்கா இவங்க இந்த தமிழ்நாட்டில் இந்த சித்தேரி மலைப்பகுதியில் பணியாற்றினார். இவர் ஒரு கிறிஸ்தவ மருத்துவ மிஷனரி. அவர் பழங்குடியின் மக்களுக்காக, அங்கே பார்த்திங்கன்னா பழங்குடி மக்கள் தான் இருக்காங்க, சாலை வசதி கிடையாது. அவங்க எப்போ தெரியுமா இங்கே வந்திருக்காங்க? 1952லேருந்து 1968 வரைக்கும் 16 வருஷம் இங்கே ஊழியம் செய்திருக்கிறார்கள். அவங்க வந்தப்போ எந்த விதமான போக்குவரத்து வசதியே கிடையாது. அப்போ பார்த்திங்கன்னா அந்த இடம் எப்படி இருந்ததுன்னாக்கா ஒரே பொதரா, அதுக்கப்புறமா ஒரு எந்த விதமான அடிப்படை வசதியே இல்லாமல் இருந்த இடத்துல அவங்க அந்த சித்தேரி சுற்றி 48 கிராமங்கள் இருக்குது. அப்போ என்ன பண்ணாங்கன்னாக்கா அவங்க நடந்தோ இல்லை மாட்டு வண்டி இல்லை சில இடங்களுக்கு ஜீப்லேயோ சென்று ஊழியம் செய்தார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்த்து கொடுத்தார்கள். அது யார் செஞ்சதுன்னா தேவராஜ் என்ற ஒருத்தர் செஞ்சார். அந்த BYM சென்டர் இப்போது நல்ல ஒரு முன்னேற்றம் அடைந்துள்ள அந்த இடத்தை யார் கொடுத்ததுன்னா இவர் தான், தேவராஜ் தான். ஸோ இந்த BYM மிஷனோட இந்த 3 பெண்களும் இணைந்து ஊழியம் செய்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இவங்க தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக அர்ப்பணித்திருக்கிறார்கள். மருத்துவ சேவை,
கல்வி மற்றும் சுவிசேஷ பணியில் அவர்கள் ஈடுபட்டார்கள். அதுக்கப்புறமா வந்து மேற்கத்திய நாடுகள் வந்து 1952 இந்த சித்தேரி மலைப்பகுதிக்கு சேவை செய்ய வந்தார்கள். அப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து வசதியே கிடையாது. அப்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, அடிப்படை வசதிகள் இல்லாத இந்த மலை பகுதியில் ரோடு போட அப்போ சேலம் கலெக்டரிடம் அனுமதி பெற்றார்கள். அது யார் சேர்ந்து செஞ்சதுன்னாக்கா, தேவராஜ் அவர்களும் இந்த 3 பெண்களும் சேர்ந்து செய்தார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அங்கு வந்து மின்சார வசதி கிடையாது, அதுக்கப்புறமா மருத்துவ வசதி கிடையாது, சாலை வசதி, எந்த விதமான அடிப்படை வசதிகள் இல்லாத ஒரு இடம்தான் இந்த 3 பெண்களுக்கும் ஒரு தரிசன பூமியாக அமைந்தது. அதுக்கப்புறமா வந்து 1974 அவங்க வந்து ஊழியம் வந்து BYM அமைப்புடன் சேர்ந்து சித்தேரி மலைப்பகுதிகளில் கிறிஸ்துவ ஊழியம், இளைஞர் முகாம்கள், சமூக சேவை, கிராமப்புற முன்னேற்ற பணிகள் இதில் வந்து வளர்ச்சி பெற்றனர்கள். அதுக்கப்புறமா வந்து அங்குள்ள மக்களுக்கு மருத்துவ உதவி, ஏன்னா இவங்க வந்து ஒரு மருத்துவர், அதனால் மருத்துவ உதவி செய்தார்கள். குழந்தைகள் மற்றும் பெண்கள் நலனில் மிகவும் அக்கறை எடுத்தார்கள். அதுக்கப்புறமா வந்து இது வந்து ஃபுல்லாக இந்த மலைப்பகுதியில் பார்த்திங்கன்னா பழங்குடியின மக்கள் தான் இருந்தாங்க. மருத்துவ சேவை வந்து மிகவும் குறைவாக காணப்பட்ட இடம். அதுக்கப்புறம் ஈவ்லின்ஸ் பிளேன் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கையையும் ஊட்டினார்கள். அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய வாழ்க்கை முறையையும் மாற்றியது. இவங்களுடைய சேவை வந்து அவங்களுடைய வாழ்க்கை முறையையும் மாற்றியது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இவங்க வந்து இந்த மிஷனரி ஈவ்லின்ஸ் பிளேன் அவங்க பார்த்திங்கனாக்கா 1968 வரைக்கும் அங்கே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அங்கே வந்து சர்ச்சு ஒன்று அமைச்சாங்க, தேவாலயம் கட்டினார்கள். நாங்கள் வந்து ஒரு 3 நாள் போயிருந்தோம். முதல் நாள் பார்த்திங்கனாக்கா அங்கே ஒரு அந்த சுற்று வட்டாரம் எல்லாத்தையும் பார்த்தோம். அதுக்கப்புறமா 2வது நாள் வந்து அங்கே அருகாமையில் இருக்கிற கிராமங்கள், பேரெரி புதூர், தேக்கல்பட்டி, அதுக்கப்புறமா வந்து கீரைப்பட்டி, இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு போய் அந்த ஜனங்களிடத்தில் கர்த்தரை பற்றி சொல்கிறதுக்கு போனோம். அதில் பேரேரி புதூரில் விசுவாசிகள் நிறைந்த பகுதியாக காணப்பட்டது. ஆனால் நான் போன இடம் வந்து தேக்கல்பட்டி. அது வந்து கார் வசதி, சாலை போட்டிருந்தாலும் அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் அண்டர் டெவலப்டு ஏரியா மாதிரி தான் தெரிஞ்சுது. சரி, நாங்கள் போயிட்டு எல்லோரும் ஒரு பேர்கிட்ட பேசினாங்க. நான் வந்து ஒரு வயதான ஒரு தாயார், அதுக்கப்புறமா ஒரு அப்பா இருந்தாங்க. அந்த அம்மா வந்து படுத்துட்டு இருந்தாங்க. சரின்ட்டு அவங்க கிட்ட போய், என்னம்மா எப்படி இருக்கீங்க அப்படிலாம் பேசிட்டு அவங்கள பற்றி விசாரித்தேன். இல்லைம்மா மயக்கமாக இருக்குது, அதனால தான் படுத்துட்டு இருந்தேன் அப்படின்னாங்க. அப்போ வந்து நான் விசாரித்தேன், ஹாஸ்பிட்டல் போனீங்களா, அவங்க உடல்நிலை எப்படி இருக்குது அப்படிலாம் விசாரித்தப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை பிபி இருக்குன்னு. எடுத்த உடனே அவங்களுக்கு வந்து சுவிசேஷம் சொல்லாமல் அவங்கள பற்றி விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட வந்து இந்த பிபியா, அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் சாப்பிட்ணும் அதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பித்தேன். அந்த பகுதியில் வந்து எப்படி நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் வழங்கா கழுத்துள்ளவர்கள் அப்படின்னா, கர்த்தர் அவ்வளோ நன்மைகளை செய்தாலும் முறுமுறுத்தார்கள் அந்த ஜனங்கள். இவங்களுக்கு வந்து இயேசுவை யாருன்னே தெரியலன்னு சொன்னாங்க அந்த வயதான தாய் தந்தையர். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்கள் வந்து வழிபடுகின்ற தெய்வம் வந்து ஹரிராமான்னு சொன்னாங்க. யாரை கேட்டாலும் அந்த அவங்க வணங்குகின்ற அந்த தெய்வத்தை பற்றி தான் சொல்கிறாங்க. இயேசுவை பற்றி எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சரின்ட்டு நான் என்ன பண்ணேன், இயேசுவை பற்றி எடுத்து சொல்ல ஆரம்பித்தேன். அப்போ நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் உண்மையான தெய்வம். இப்போ உங்களுக்கு பிபி சரியில்லை,
முடியல, உடல்நிலை சரியில்லைன்னு சொல்கிறீங்கல்ல, அவரிடத்துல நீங்கள் வந்து ஜெபிங்க. அப்போ கண்டிப்பாக கர்த்தர் வந்து ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார் அப்படின்னு 2 பேருக்குமே எடுத்து சொன்னேன். நீங்கள் நம்பணும், விசுவாசிக்கணும் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட நிறைய கதைகள் சொல்லி இயேசு கிறிஸ்துவை இடையில இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல ஆரம்பித்தேன். அது ஒட்டின மாதிரி இன்னொரு குடிசையில் ஒரு பெண் வந்தாங்க. அவங்கள கேட்டால் திருமணம் ஆகிட்டு இருந்துச்சு, ஆனால் வயது வந்து மிகவும் குறைவான வயது. அப்போ அவங்கக்கிட்ட பேச ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் இன்னொருத்தர் இருந்தாங்க. அவங்க வந்து துணி துவைச்சிட்டு இருந்தாங்க. இப்படி ஒருத்தர்கிட்டயா வந்து இயேசுவை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன். நான் போன வீடுகள்லாம் வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்பொழுது அதை கவனித்தார்கள். ஆனால் என் கூட வந்தவங்கெல்லாம் இன்னொரு வீட்டில் போய் பேசினாங்க. அப்போ அன்னைக்கு வந்து அமாவாசை. அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து எங்கள் தெய்வத்திற்கு பூஜை செஞ்சுருக்கோம், அதனால் நீங்கள் என்ன சொன்னாலோ இல்லை எங்களுக்கு ஜெபிச்சாலோ அதை நாங்கள் வந்து அந்த தெய்வம் வந்து ஏற்றுக்காது, நாங்களும் அதை நம்ப மாட்டோம் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது, மனது கஷ்டமாகவும் இருந்தது. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பற்றி அறியப்படாத ஜனங்கள் இன்னும் வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் கிராமப்புறங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் அங்கே வந்து எங்கள் கூட வந்த சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள்லாம் நடனம், ஒரு ஆக்ஷன் சாங் மாதிரி பாடல் பாடி நடனம் ஆடி அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு துணி துவைக்கிற கல் ஒன்று இருந்தது, அது ஒரு பாறை, அங்கே தான் துவைக்கிறாங்க. அப்போ அங்கே போய் ஒரு 3-4 ஃபேமிலி ஒன்றா உக்காந்துருந்தது. அப்போ அங்கே போய் அவங்க கூட கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசிட்டு, அப்போ அந்த பொண்ணுங்கெல்லாம் எங்கே படிக்கிறாங்கன்னு கேட்டப்போ எல்லாம் வந்து அரூர் அப்படின்னா அந்த சித்தூர் மலைப்பகுதியிலிருந்து, அது வந்து கடல் மட்டத்திலேருந்து 3600 கடல் மட்டத்திலேருந்து 3600 அடி உயரத்தில் இருக்குது. அப்போ வந்து நாங்கள் சரி, ஆனால் குளிர் வந்து ரொம்ப குளிரில், ஆனால் குளிர் இருந்தது அந்த பகுதியில். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், அந்த தேக்கல்பட்டி அந்த அவங்கக்கிட்டலாம் பேசிவிட்டு, இப்போ பாரு நீங்கள் பெண்கள்லாம் ஒன்றா உக்காந்துருக்கீங்கல்ல, அப்போ வந்து நீங்கள் வந்து சத்தியத்தை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இயேசு கிறிஸ்துவை பற்றியோ அவர் செய்த ஊழியங்கள் பற்றியோ அந்த நற்செய்தியை அவங்கக்கிட்ட சொல்ல ஆரம்பித்தோம். எல்லாருமே அமைதியாக கவனித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அங்கே பக்கத்துலேயே ஒரு சர்ச் இருந்தது. அடுத்த நாள் என்ன பண்ணாங்கன்னா, எங்களெல்லாம் அங்கே இருக்கிற ஒரு 5 சிற்றாலயங்களுக்கு அனுப்பி விட்டாங்க. ஒருத்தர் வந்து மெசேஜ் கொடுத்தோம், ஒருத்தர் வந்து சாட்சி கொடுத்தார்கள், ஒருத்தர் வந்து பாட்டை வழி நடத்தின, ஆராதனையை வழி நடத்தினாங்க. இப்படி நாங்கள் பண்ணிகிட்டே இருந்தப்போ நான் போன பேரேரி புதூரில் பார்த்திங்கனாக்கா ஒரு 35லேருந்து 40 மக்கள் அந்த சர்ச்சுக்கு வந்திருந்தாங்க, சிற்றாலயத்திற்கு. ஆனால் அதே தேக்கல்பட்டி, அதுக்கு முந்தின நாள் நாங்கள் போய் அந்த ஜனங்கக்கிட்ட பேசினோம்ல, அங்கே போனால் வெறும் 3 குடும்பங்கள், 15 பேர் கூட இல்லையா. அங்கே போய் இன்னொருத்தர் ஒரு ஐயா போயிருந்தார். அங்கே சத்தியத்தை சொல்லும் பொழுது அந்த விசுவாசிகள் மட்டும்தான் வந்திருந்தாங்க, அவங்க மட்டும்தான் அந்த சுவிசேஷத்தை கேட்டாங்க. மற்ற ஜனங்க யாருமே அதை பற்றி கண்டுக்க கூட இல்லை. அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து என்னென்னா, அவங்க வணங்குகின்ற அந்த ஹரேராமா அதுதான் வந்து எங்களோட தெய்வம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் யோசிச்சு பாருங்கள், எனக்கு வந்து எவ்வளோ ஒரு உண்மையான கர்த்தரை நம்ம வழிபட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த ஜனங்கள் இன்னும் ஒரு சிலருக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்காருன்னு, ஆனால் இன்னும் அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களேன்ட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, இந்த 3 பெண்மணிகளும் 1958 வந்து அவர்கள் நடத்தும் அந்த சர்ச்சில் வந்து தேவராஜ் மற்றும் இந்த 3 பெண்களும் சேர்ந்து BYM மிஷனரிகளோடு சேர்ந்து செயல்பட்டார்கள். 100 பேருக்கு மேலே அந்த சர்ச்சுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த காலத்துலலாம் பெட்ரோமாஸ் லைட்டு தான் இருக்கும், அந்த உதவியோடு தான் எல்லா காரியங்களும் செய்து வந்தார்கள். எங்களை வந்து கூட்டிகிட்டு போனவங்கெல்லாம் வந்து 6 மணி 7 மணிக்குள்ளார நாங்கள் வந்துட்டோம்
போயிட்டோம். ஏன்னா ரொம்ப தூரம் அந்த தேக்கல்பட்டின்னு சொன்ன பாருங்கள், அந்த கிராமத்துலலாம் ரொம்ப அந்த பாதைலாம் இருட்டாக தான் இருக்குது, கரடு முரடாக தான் இருக்குது, இன்னும் சாலை வசதி அங்கே கிடையாது. அப்போ வந்து அங்கே சித்தேரியில் பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவமனை மற்றும் தங்குவதற்கு தனி வீடு ஒன்று இருந்தது. இது ரெண்டையும் வந்து 1975ஆம் ஆண்டு இதை வந்து BYM மிஷனரிகளுக்கு தந்துவிட்டு அந்த 3 பெண்மணிகளும் தங்கள் தேசத்திற்கு சென்று விட்டார்கள். ஆனால் 1967 அவங்க USA கனடா சென்று விட்டார்கள். அதுக்கப்புறமா தேவராஜ் அவரிடம் வந்து மருத்துவ பொறுப்பு, ஆசிரியர் பொறுப்பு, ஊழிய பொறுப்பு இந்த 3ஐயும் அவரிடத்தில் ஒப்படைத்து விட்டு சென்று விட்டார்கள். ஈவ்லின் ஸ்பிளேன் அவங்க மட்டும் என்ன பண்ணாங்கன்னா 2018 வரை அவங்களோட தொடர்பில் இருந்து அவங்களோட முன்னேற்றத்தை பற்றி விசாரித்து கொண்டிருந்தார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 16 ஆண்டுகள் பார்த்திங்கனாக்கா அரூர்லேருந்து சித்தேரி வரை ஜீப் போகும் அளவுக்கு வேலையாட்கள் வைத்து ரோடு போட்டார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா டாரத்தி ஜாக்கப்சன், இவங்களும் வந்து அந்த சித்தேரி மலையில் ஊழியம் செய்த அந்த 3 பெண்மணிகளில் ஒருத்தர். இவங்க வந்து ஆரம்ப சேவை வந்து பார்த்திங்கனாக்கா 20ஆம் நூற்றாண்டில் நடுப்பகுதியில் சித்தேரி மலைப்பகுதியில் மருத்துவ வசதிகள் குறைவாக இருந்த அந்த இடத்துல இவங்களும் வந்து ஒரு கிறிஸ்துவ மிஷனரி. அதுக்கப்புறமா அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு பார்த்திங்கனாக்கா அடிப்படை மருத்துவ வசதி செய்து கொடுத்தார்கள். அப்புறமா பெண்கள் மற்றும் குழந்தைகள் பராமரிப்பில் ஈடுபட்டார்கள். அதுக்கப்புறமா சுகாதாரத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அதுக்கப்புறமா கல்வி உதவி செய்தார்கள். அதுக்கப்புறமா கிறிஸ்துவ போதனை செய்தார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இவங்களுடைய சேவைன்னு பார்த்திங்கனாக்கா சாலை ரோடு போடுறது, மின்சாரம், போக்குவரத்து இதெல்லாம் வந்து ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். அதுக்கப்புறமா கிராமந்தோறும் சென்று நோயாளிகளை சந்தித்து, ஏன்னா இவங்களும் ஒரு மருத்துவ மிஷனரி, சிகிச்சை அளித்தார். அதுக்கப்புறமா பழங்குடியின மக்களினுடைய மொழி மற்றும் பழக்க வழக்கங்களை புரிந்து கொண்டு அவர்களோடு சேர்ந்து இவர்கள் வேலை செய்தார்கள். அதுக்கப்புறமா வந்து ஈவ்லின் ஸ்பிளேன், டாரத்தி ஜாக்கப்சன், BYM மிஷனரிகளோடு சேர்ந்து பெட்டி மில்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து சமூகம் மற்றும் மருத்துவ சேவை செய்தார்கள். அதுக்கப்புறமா இவங்களுடைய சேவையால் என்னெல்லாம் மாற்றங்கள் அங்கே நடைபெற்றதுன்னு பார்த்திங்கனாக்கா பல கிராமங்களில் சுகாதார விழிப்புணர்வு அதிகரித்தது, குழந்தைகளுடைய கல்வி மேம்பட்டது, பெண்களின் உடல் நலம் மேம்பட்டது. அதுக்கப்புறமா பலர் மருத்துவ உதவி பெற்றனர். அன்பும் தியாகமும் நிறைந்த இந்த மிஷனரிகளுடைய சேவை இன்றும் பார்த்திங்கன்னா அந்த மக்களால் நினைவு கூறப்படுகிறது. அதுக்கப்புறமா வந்து அது வந்து ஒரு அவங்க அந்த மக்களிடையே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெட்டி மில்ஸ் இவங்க பார்த்திங்கன்னா இவங்களும் அவங்களோடு வந்த 3 பெண்கள் அவங்களோடு வந்தவங்க. ஸோ ஒருத்தர் வந்து ஈவ்லின் ஸ்பிளேன், இப்போ பார்த்தது வந்து டாரத்தி ஜாக்கப்சன், இன்னொருத்தர் வந்து பெட்டி மில்ஸ். இவங்களும் ஒரு மருத்துவ மிஷனரிகள். இவங்க 3 பேருமே வந்து அவங்களுக்கு பாருங்களேன், ஒரு தரிசன பூமின்னா சித்தேரி மலைக்கு வந்திருக்காங்க. அப்போது கர்த்தர் வந்து அவங்களுக்கு காண்பித்த தரிசன பூமி சித்தேரி மலை. ஒரு அடிப்படை வசதி கூட கிடையாது, கல்வி கிடையாது, மருத்துவம் கிடையாது, சுகாதாரம் கிடையாது, சாலை வசதி கிடையாது, மின்சாரம் கிடையாது. இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து 1952 வந்து பெண்களாக இருந்தாலும் எவ்வளவு சேவை செய்திருக்கிறார்கள். அப்போ நம்ம யோசிக்கிறோம், ஐயோ நான் பெண்ணு, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்லாம் சில நேரங்களில் நம்ம சோர்ந்து போயிடும். அது உண்மை கிடையாது. நம்மளால் முடிந்த காரியத்தை மற்றவர்களுக்காக நாம் செய்ய வேண்டும். அந்த மலைப்பகுதியில் நாங்கள் இப்போ போய் பார்க்குறப்போ அழகாக ரோடு போட்டிருந்தாங்க. ஒரு சில அந்த தேக்கல்பட்டின்னு சொன்ன பாருங்கள், அதுதான் ஒரு இன்னும் வந்து ஒரு மண் பூமியாக இருக்கே ஒழிய மற்ற இடங்கள் எல்லாம் வந்து ரோடு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து
இந்த பெட்டி மில்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆரம்பத்தில் கிறிஸ்துவ விசுவாசத்தில் வளர்ந்தவர்கள். அதுக்கப்புறமா ஏழைகள் மற்றும் பின்தங்கிய மக்களுக்கு சேவை செய்வதில் அவர் மிகவும் ஆவலாக இருந்தார். அதுக்காக தன்னை அர்ப்பணித்தார். அதுக்கப்புறமா மலைப்பகுதியில் வாழும் மக்களின் தேவையை அறிந்து இவங்க 3 பேருமே தமிழ்நாட்டுக்கு, அது சித்தேரி மலைக்கு வந்தார்கள். அதுக்கப்புறமா வந்து இவங்களுடைய சேவை வந்து மற்றவர்கள் போலவே இவங்க வந்து மருத்துவ சேவை செய்தார்கள், கல்வி வந்து கற்றுத்தந்தார்கள், போக்குவரத்து இல்லாத அந்த இடத்துல அதுக்காக உதவி செய்தார்கள். அதுக்கப்புறமா பெண்களுக்கு சுகாதார விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். ஒவ்வொரு கிராமங்களுக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ கிராமங்கள் அந்த சித்தேரி மலையில் இருக்குன்னாக்கா ஒரு 48 மலைகள் அந்த இடத்துல கிராமங்கள் அங்கே காணப்படுகிறது. அதுக்கப்புறமா வந்து 48 கிராமங்கள். அதில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து அந்த கிராமங்களுக்கெல்லாம் நேரடியாக சென்று உதவினார்கள். கிறிஸ்துவ அன்பையும் சேவையையும் பகிர்ந்து கொண்டார்கள். ஸோ இவங்க 3 பேருமே இணைந்து சமூகம் மற்றும் மருத்துவ பணியை செய்தார்கள். அதனால் அந்த கிராமத்தில் வந்து நிறைய தாக்கம் ஏற்பட்டது. பல கிராமங்களில் சுகாதார முன்னேற்றம் இருந்தது. குழந்தைகள் கல்வி கற்க ஆரம்பித்தார்கள். அதுக்கப்புறமா வந்து பெண்களுக்கு மருத்துவ உதவி கிடைத்தது. நம்பிக்கை மற்றும் சமூக ஒற்றுமை வளர்ந்தது. அதுக்கப்புறமா இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா மிகவும் அன்பாகவும் தியாகத்துடனும் அர்ப்பணிப்போடும் சேவை செய்தார்கள். அது இன்னமும் அந்த மக்களிடையே நினைவு கூறப்படுகிறது. ஸோ இதனால் அந்த ஜனங்கள் இடத்துல என்ன காணப்பட்டதுன்னா, ஒரு சமூகத்தில் ஒரு மாற்றம் இருந்தது. மனித நேயம் பரவி காணப்பட்டது. அதுக்கப்புறமா வந்து அந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா நாங்கள் பார்த்தப்போ ஒரு ப்ரைமரி ஸ்கூல் இருந்தது. அதுக்கப்புறமா 1991 தாமஸ் ராஜா சிங் அவர் மூலமாக ஒரு பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. 2006 அது வந்து ஒரு மிடில் ஸ்கூலாக மாற்றப்பட்டது. அந்த இடத்துல 21 மிஷன் இடங்கள் காணப்பட்டன. மிஷன் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவோம், பணி தளங்கள் காணப்பட்டன. அதுக்கப்புறமா அங்கே அந்த பள்ளிகளில் வேலை செய்கிற இது வந்து BYM, அந்த BYM பள்ளிகளில் வேலை செய்கிற அந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா கேர்ள்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து மிஷினரிகளாக பணி செய்தார்கள். அதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் டீச்சர்ஸ் ஆசிரியர்களாக பணி செய்தார்கள். அங்கே வந்து பெண்கள் தங்கும் விடுதி காணப்படுகிறது. அதுக்கப்புறமா வந்து இவங்க வந்து BYMோடு இணைந்து செயல்பட்டப்போ தேவராஜ் ஐயான்னு ஒருத்தர் அங்கே இருந்தார். அவர் தான் வந்து அந்த BYM சென்டருக்கு அந்த இடத்தை இப்போது இருக்கின்ற பிரதர் ஸ்டான்லி அவர்களிடம் அந்த இடத்தை கொடுத்து பிளஸ்ஸிங் யூத் மிஷன் ஆசீர்வாத இளைஞர் இயக்கம் செயல்பட ஊழியங்கள் செய்ய அந்த இடத்தை வந்து தானமாக தந்தார்னு அங்கே சொன்னாங்க. அவருடைய கல்லறையெல்லாம் நாங்கள் போய் பார்த்தோம். அவங்களுடைய துணைவியார் அமிர்தம், அப்புறமா தேவராஜ், அவர்களுடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், இவங்க எல்லாரையும் நாங்கள் பார்த்தோம். இவங்க 2 பேர் மட்டும் மரித்திருந்தார்கள், தேவராஜ் ஐயாவும் அந்த அமிர்தம் அம்மாவும். ஸோ இவங்க அந்த பெண்கள் 3 மிஷினரிகள், ஈவ்லின், டாரத்தி அண்ட் பெட்டி, இவங்க 3 பேரும் அந்த பிளஸ்ஸிங் யூத் மிஷன் அந்த இயக்கத்தோடு சேர்ந்து நிறைய சேவைகளை அந்த மலையில் செஞ்சுருக்காங்க. இப்போ போய் பார்த்தா அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. அந்த மலைப்பகுதி நல்லா செழிப்பாக இருந்தது. நிறைய இடங்களில் அவங்க வந்து வயலில் வேலை செய்கிறார்கள். அதுக்கப்புறமா அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் சும்மா இருக்கிற நேரம் என்ன பண்ணுவீங்கன்னா, ஆடு மாடு இருக்குது, அது நாங்கள் மேய்ச்சலுக்கு எடுத்துகிட்டு போவோம். அதுக்கப்புறமா வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தோட்ட வேலை பார்க்குறாங்க. யூஸ்வலாக மலைப்பகுதிகளில் பார்த்திங்கன்னா நிறைய மலர்கள் காணப்படும். அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் இந்த கோடை காலத்தில் அங்கே நாங்கள் போன
போனது வந்து எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது. ரொம்ப நல்ல ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. அதுக்கப்புறமா அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆத்தும பாரம் இருக்குது. அங்கே ஊழியம் செய்கின்ற அந்த 3 பெண்களும் பார்த்திங்கன்னா விதையை விதைத்து விட்டு வந்து விட்டார்கள். 16 ஆண்டுகள் அங்கே சேவை செய்தார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க அவங்க சொந்த தேசத்திற்கு. அதுக்கப்புறம் அந்த பணிகள் எல்லாருமே இந்த பிளெஸ்ஸிங் யூத் மிஷன் இவங்க தான் எடுத்து, அந்த ஊழியர்கள் எடுத்து செய்தார்கள். அப்போ பாருங்களேன், அந்த பிளெஸ்ஸிங் யூத் மிஷனோட முக்கிய பணி பார்த்திங்கன்னா கிராமப்புற சுவிசேஷ பணி, இளைஞர் முகாம்கள், அப்புறமா குழந்தைகள் மற்றும் மாணவர்கள் விடுதி, கல்வி உதவி, தேவாலயங்கள் கட்டுதல் மற்றும் ஜபக்கூட்டங்கள் நடத்துதல், பழங்குடியினர் மக்களிடையே சமூக சேவை. அந்த படிப்பறிவே இல்லை. நான் ஒரு சர்ச்சுக்கு போய் மெசேஜ் கொடுத்தேன். அந்த இதில் வந்து வயதானவர்கள்லாம் இருந்தாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து படிப்பறிவு கிடையாது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, வாரத்துக்கு ஒரு மனப்பாட வசனம் எழுதி போட்டுடுறாங்க அங்கே இருக்கிற போர்டில். அதை வந்து அந்த சபையை நடத்துகின்றவர் சொல்ல சொல்ல எல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த வாரம் கேட்குறாங்க, போன வாரம் என்ன மனன வசனம்னாக்கா எல்லாருமே அந்த வயது முதிர்ந்தோர் முதற்கொண்டு அந்த சர்ச்சில் அந்த 35 to 40 பேரும் அதை பற்றி சொன்னாங்க, வசனத்தை மனப்பாடமாக சொன்னாங்க. அது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஆராதனை ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க. அங்கே அவங்களே வந்து ஆராதனை கொஞ்ச நேரம் நடத்தினாங்க அங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகள். ஒரு காரியம் பார்த்திங்கன்னா விசுவாசிகளாக இருக்கின்ற அந்த மக்கள் மிகவும் நேர்த்தியாக செய்கிறாங்க. அப்போ தான் யோசித்தேன், இவ்வளோ வசதிகள் வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது நம்மக்கிட்ட, ஆனால் நம்ம என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறோம்? இப்போது சித்தேரி மலை மாதிரி இன்னும் நிறைய மலைப்பகுதிகள் காணப்படுகிறது. அந்த இடத்துலலாம் போகவே முடியலையா அங்கே அவங்களாலெல்லாம். மேட்டூர் பக்கத்தில் ஒரு மலை சொன்னாங்க, அந்த இடத்துக்கு வந்து இன்னும் அவங்களால சுவிசேஷத்தை போய் அறிவிக்கவே முடியல அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா எங்களோட நாங்கள் வந்து வேலூர்லேருந்து கொஞ்சம் பேர் போனோம். அதுக்கப்புறமா தருமபுரி, சேலம், நாமக்கல், ராசிபுரம், பெங்களூரு, இந்த மாதிரி பல இடங்கள் இருந்து வந்திருந்தாங்க. அதில் வந்து இந்த சேலம், ராசிபுரம், நாமக்கல் அந்த பகுதியிலிருந்து வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து சபை நடத்துகிறாங்க, எங்களால் வந்து சுவிசேஷத்தை போய் சொல்லவே முடியல, ஜனங்க வந்து ரொம்ப சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாத மாதிரி ரொம்ப அங்கே தடையாக இருக்குது, எங்களுக்காக வேண்டிக்குங்க அப்படின்னாங்க. ஸோ இன்னும் நற்செய்தி அறிவிக்கப்படாத இடங்களில் இருக்கிறது. நம்ம அதை குறித்து ரொம்ப ஊக்கமாக பாரத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். இப்போ ஜெபத்தோடு முடிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் சித்தேரி மலைப்பகுதியில் காணப்பட்ட அந்த இடத்துல ஏசப்பா எந்த விதமான அடிப்படை வசதி இல்லாத அந்த மலைப்பகுதியில் பழங்குடி மக்கள் வாழ்கின்ற அந்த இடத்துல ஈவ்லின்ஸ் பிளேன், டாரத்தி ஜேக்கப்சன், பெட்டி மில்ஸ், இந்த 3 பெண்கள் அயல் நாட்டிலிருந்து வந்து தமிழ்நாட்டில் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள இந்த சித்தேரி மலைப்பகுதிக்கு சென்று ஊழியம் செய்திருக்கிறார்கள். ஆண்டவரே, மருத்துவ வசதி, சமூக சேவை, ரோடு அமைத்தல், கல்வி கற்றுதல், பெண்களுக்கு மருத்துவ வசதி மற்றும் பல காரியங்கள் செய்திருக்கிறார்கள். பல வேலைகளை செய்திருக்கிறார்கள். கர்த்தாவே, இவர்கள் அந்த BYM இயக்கத்தோடு சேர்ந்து இவ்வளவு பெரிய திட்டங்களை செய்திருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்கள் ஏசப்பா நீ சொன்ன மாதிரி ஏசப்பா விதையை விதைத்து விட்டு சென்று விட்டார்கள். கர்த்தாவே, அதை நன்றாக வளர செய்யவும் அதை நன்றாக அறுவடை செய்யவும் மிஷனரிகள் தேவை. ஆண்டவரே ஏசப்பா, அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரலும், ஒரு மிஷனரி தாக்கத்தை அவர்கள் மத்தியிலே ஏற்படுத்தலும். கர்த்தாவே, இந்த நற்செய்தியை அறிவிக்க, சமூக சேவை செய்வதற்காக மக்களிடையே சென்று நல்ல ஒரு செய்தி பரப்புவதற்கு ஆட்களை நீர் எழுப்பியறலும். கர்த்தாவே, நீர் அவர்களோடு இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் நீ திறம்பட செய்ய போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர்களுடைய தேவையை சந்தித்தரலும், அவர்கள் போக்கிலும் வரத்திலும் அவர்களோடு இருந்தரலும். ஆண்டவரே, இதோ +2 10th ரிசல்ட் வந்துவிட்ட நிலையில் தன்னை தயார்படுத்தி
கொண்டு மேல் படிப்புக்காக செல்கின்ற ஒவ்வொரு மாணவ மாணவிகளையும் நீர் ஆசீர்வதித்தரலும், அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிலும், அவர்களுடைய தேவைகளை சந்தித்தரலும் கர்த்தாவே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.